அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து மஷ்ரூம், சிக்கன், பொட்டேட்டோ வச்சு செம்ம சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறதையும் ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த சாஸ்பேனில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயானது வந்து ஃபஸ்ட்டு சூடேறி வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சூடேறிச்சு. இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 150 கிராம் அளவு உருளைக்கிழங்கு, அதை வந்து மீடியம் சைஸில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். தோல் சீவிட்டு கட் பண்ணதை இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்து நான் வதக்கி விட்றேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கலர் மாறினாலே போதும். அந்தளவு ஃபஸ்ட் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக வந்து கலர் மாதிரி வந்துச்சு. இந்த சமயத்தில் இந்த உருளைக்கிழங்கை வேறொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். அதே சாஸ்பேனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 பல் வந்து பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை பொடிசாக நறுக்கி அதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா 1/2 பிஞ்ச் அளவு இஞ்சி, அதையும் வந்து நறுக்கியிருக்கேன் பொடிசாக, அதையும் வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே லைட்டாக வந்து கலர் மாறணும். அந்தளவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறிச்சு. இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் வந்து நார்மல் சைஸில் வந்து கட் பண்ணினது 200 கிராம் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த வெங்காயமான வந்து லைட்டாக வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். அந்த அளவு ஃபஸ்ட் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த சமயத்தில் அடுத்து நான் வச்சுருக்க சிக்கன் வந்து 250 கிராம் அளவு சிக்கன் வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து இதிலே வந்து நம்மளுக்கு குக்காய் வரணும், தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. சிக்கன் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருந்தோம். சிக்கன் வந்து ஓரளவு வந்து வெந்து வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொரிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்ததுக்கப்புறம் அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெருசாக நறுக்கிறது. சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து சீரகத்தூள் ஆனது 1/4 ஸ்பூன் அளவும், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவும், மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே வந்து இப்போ இதிலே வந்து கலந்து நம்மளுக்கு வரணும். நான் வந்து தண்ணி சேர்க்க மாட்டேன். எல்லாமே இந்த எண்ணெயிலையும் சரி, இந்த வெங்காயத்துலையும் சரி நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். அந்தளவு ஃபஸ்ட் நான் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வச்சுருக்க காளான், அதாவது மஷ்ரூம் வந்து 150 கிராம் அளவு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்படி நல்லா கலந்து விட்டுருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படியே கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே வேக விட்டுறலாம். நம்ம மஷ்ரூம் வந்து வேக விட்டுருந்தோம், அது நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து நான் வச்சுருக்க பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி கொஞ்சோன்னு வந்து கொத்தமல்லி இதில் சேர்த்து அதையும் வந்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் பார்த்தேன் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இது பார்க்கும்போதே தெரியல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பொட்டேட்டோ, சிக்கன், மஷ்ரூம் போட்ட ஃப்ரை வந்து செம்ம சூப்பராக எம்மியும் டேஸ்டியும் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆச்சு. இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஃப்ரை ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.